நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தையே இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கே பணி செய்ய எங்களை ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, ஏனெனில் நீர் எங்களை தேர்ந்து கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேர்ந்தெடுக்கவில்லை, நீர்தான் எங்களை தேர்ந்து கொண்டீர். இந்த பணிக்காக, இந்த வாழ்வுக்காக. ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த வேளையிலே, ஒரு மணி நேரத்திலே எங்களுடைய அழைத்தலை, இறை அழைத்தலை உணர்ந்து ஜெபித்து நன்றி சொல்லி ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, யோவான் நற்செய்தியாளர் 15:16 இவ்வாறாக சொல்லிய அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தியானித்து இந்த வேளையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆம் ஆண்டவரே, நீர்தான் எங்களை தேர்ந்து கொண்டீர். நீர் தேர்ந்து கொண்டதால் தான் இந்த வாழ்வு, இந்த பணி வாழ்வு. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் இதில் மகிழ்ச்சி இருக்கிறது ஆண்டவரே. ஏனென்றால் உமக்காக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. நிறைய
உதாசீனப்படுத்தக்கூடிய அனுபவங்கள், கண்டுகொள்ளப்படாத நிலைகள், அங்கீகாரம் கிடைக்காத சூழல்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எத்தனையோ பணி செய்தாலும், எப்படிப்பட்ட பணி செய்தாலும், அந்த நிலைகளிலெல்லாம் ஒரே ஆறுதல், ஒரே மகிழ்ச்சி, ஒரே நம்பிக்கை, உமக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீர் பார்க்கிறீர், நீர் கண்டு கொண்டிருக்கிறீர், நீர் இதை ஏற்றுக்கொள்வீர் என்றுதான் ஆண்டவரே. அதற்காக அந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையிலே உமக்கு புகழ் பாடி உம்மை ஆராதித்து தொழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் எப்படிப்பட்ட பணிகள்? உமக்கான இறையாட்சி பணிகள். இதோ குறிப்பாக இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சி எனும் ஊடகத்தின் வழியாக இதோ நற்செய்தி பணியை, இறையாட்சி பணியை இல்லந்தோறும் இதோ கட்டி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூதர்களாக, ஒரு கருவிகளாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். அதை நினைத்து பார்க்கிறோம். இந்த மாபெரும் வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் உண்மையாக, நேர்மையாக, தாழ்ச்சியோடு, எதையும் எதிர்பார்க்காமல் முழுமையாக எங்களை ஒப்புக்கொடுத்து இந்த பணியை ஆற்ற எங்களுக்கு ஆற்றலையும், இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்களையும், உம்முடைய வழிநடத்துதலையும், உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களோடு இணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். எந்தவித பிரதிபலனையும் பெரிதாக எதிர்நோக்காமல், எதிர்கொள்ளாமல் அவர்கள் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிடைப்பதை பெற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்ப வாழ்வை இதோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நம்பிக்கை ஒன்றுதான், நீர் அருளை கொடுப்பீர், ஆசிரை கொடுப்பீர் என்றுதான். ஆண்டவரே, இப்படி இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேர்ந்து கொள்ளவில்லை, நீர்தான் எங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறீர் இந்த பணிக்காக. அதை மீண்டும் மீண்டுமாக நாங்கள் உணர்கிறோம். ஆகவே எங்களை கைவிட்டு விடாமல் கரம் பற்றி கொண்டு எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே.
இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனையின் நாதனே இறைவா, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று புனித யோவானுடைய நற்செய்தியிலே 15வது அதிகாரம்
16ஆம் வசனத்திலே வாசித்தது போல இந்த மாபெரும் வாக்கை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்விலே உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய தகுதி, எங்களுடைய திறமை, எங்களுடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு அதிமிக வல்லமை மிக்க எல்லா வளங்களையும் கொடுத்து கொண்டிருப்பதற்கை நினைத்து பார்க்கிற பொழுது நாங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை, நீர்தான் எங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே, சோர்வுகளுக்கு மத்தியிலே, எங்களுடைய மனித குறைபாடுகளுக்கு மத்தியிலே நீர் எங்களை இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறீர். எனவே நாங்கள் இந்த வாழ்வை தேர்ந்து கொள்ளவில்லை, நீர் இந்த வாழ்வை தேர்ந்து கொள்வதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர். இது உம்முடைய அழைப்பு. இந்த அழைப்பு இருப்பதால் தான் இன்று நாங்கள் பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய குறுகிய வட்டத்தை தாண்டி, குடும்பத்தை தாண்டி, ஒரு சிறிய சமூகத்தை தாண்டி பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கிறோம். பல்வேறு நபர்களுடைய உறவை சம்பாதித்திருக்கிறோம். பல்வேறு மக்களுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். எங்களால் ஒரு சிறு அளவேனாவது அவர்கள் வாழ்விலே ஒரு புதிய பங்கை கொடுத்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இது எங்களால் உருவாக்கப்பட்ட வாழ்வல்ல, நீர் எங்களை தேர்ந்து கொண்டதால் இது உருவானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பொதுநிலையினர் நண்பர், அதிகமாக ஊழியத்திலும் நற்செய்தி அறிவிப்பிலும் ஈடுபாடு கொண்டவர், அவரிடம் சொன்னார், ஃபாதர், நீங்கள் கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் எப்படி இருந்தாலும் அவர் உங்களை விடமாட்டார். உங்களை தேர்ந்து கொண்டார் என்றால் உங்களை வைத்து இந்த உலகத்திலே ஒரு பணியை செய்ய விரும்பி இருக்கிறார். அது உங்களால் தான் செய்ய முடியும். அதை செய்து காட்டும் வரை நீங்கள் எங்கு ஓடினாலும் உங்களை கடவுள் விடமாட்டார் என்று சொன்னார். அதுதான் உண்மை. எங்களுடைய பலவீனங்கள், மனித குறைபாடுகள், எங்களுடைய இயலாமை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிற பொழுது ஏன்பா இந்த கடவுள் என்னை இன்னும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நான் தேவை. அந்த ஒரு நிலையை நான் உணர்ந்து கொள்கிற பொழுது இன்னும் என்னுடைய பணி இன்னும் நான் அதிகமாக செய்ய முடியும் என்பதை இன்றைய இந்த சிந்தனைக்கு எடுத்தப்பட்ட இந்த வார்த்தை எனக்கு என் உள்ளே வந்தது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, எங்களை தேர்ந்து கொண்டதற்காக இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கடவுள் நல்லதொரு குடும்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பல வேளைகளிலே நம்முடைய உறவுகள், திருமண வாழ்க்கையில் உள்ள பந்தங்கள், மற்ற உறவுகள் எல்லாமே நாம் தேர்ந்து கொள்ளவில்லை. கடவுள் இத்தகைய ஒரு நிலையை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த குடும்பத்திலே, குடும்ப வாழ்விலே, குடும்ப அழைத்தலிலே, அது துறவர அழைத்தலிலே, குருக்களுக்கான அழைத்தலிலே, எல்லா அழைத்தல்களிலுமே கடவுள் அழைத்திருக்கிறார். நாம் அதை தேர்ந்து கொள்ளவில்லை என்பதை உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு கடவுள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவோம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைபாடுகள் மத்தியிலும், நம்முடைய திறமையின்மையின் மத்தியிலும் கடவுள் நம்மை எவ்வளவாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு நன்றி சொல்கிற வேளையிலே தொடர்ந்து நம்முடைய அழைத்தலிலே இன்னுமாய் நாம் கடவுளுடைய ஆற்றலையும் சக்தியையும் முழுவதுமாய் இந்த உலகில் கொண்டு வருவதற்கான வல்லமையையும் அருளையும் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். மறவாமல் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறீரே. அழைத்த கடவுள் உண்மையுள்ள கடவுள். எனவே அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை மறந்தால் கூட, எனவே மறவாமல் நினைத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல
நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படித்து முடிச்சுட்டு என்ன செய்யலான் இருக்கிறீங்க? சாமியாரா போலான் இருக்கிறேன், சிஸ்டரா போலான் இருக்கிறேன். சிஸ்டரா போய் ஒரு நல்ல திருத்தலத்துக்கு பக்கத்தில் பணி செய்யணும். ஃபாதரா போய் நல்ல பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வர வேண்டும். ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களுடைய கனவு என்னவோ இப்படிதான் இருக்கிறது. இது நாங்கள் தேர்வு செய்திருக்கிற பணி. இந்த இறையழைத்தல் என்பதை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் பதவிகளுக்கு ஆசைப்படுகிறோம், ஏதேதோ படிக்க வேண்டும் என்றெல்லாம் பிரியப்படுகிறோம். ஆனால் நீர் இப்படி எண்ணுகிற எங்களை பார்த்து புன்னகைத்து கொண்டே ஒரு வார்த்தை சொல்கிறாய், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று. ஆமாண்டவரே, இந்த அழைத்தல் பணி என்பது எங்களுடைய எண்ணம் அல்ல, எங்களுடைய திட்டம் அல்ல, மாறாக இது உம்முடைய திருவுளம். நாங்கள் ஏதேதோ ஆசைப்படலாம், ஏதேதோ எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் உம்முடைய சித்தம்தான் இங்கே நடக்கும், நிறைவேறும். ஆமாண்டவரே, உம்முடைய திருவுள்ளத்திற்கு எங்களை கையளிப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த அழைத்தல் வாழ்வுக்கு தங்களை தந்திருக்கின்ற, உம்முடைய வாக்குக்கு செவிமடுத்திருக்கின்ற ஒவ்வொரு குருக்களையும் ஆயர்களையும், இன்னும் பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும், அருட்சகோதரிகளையும் இந்த நாளிலே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுடைய பணி அல்ல, இது எங்களுடைய பதவி அல்ல, மாறாக உம்முடைய பணி. உம்முடைய திட்டத்தின்படி செயல்பட அழைக்கப்பட்ட சாதாரண கருவிகள் என்கிற ஒரு ஆழமான மனநிலையை எங்களுக்கு தாரும். அன்பு தெய்வமே, இதோ வருகிறோம் என்று சொல்ல மட்டும்தான் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. உம்முடைய திட்டப்படி, உம்முடைய எண்ணப்படி எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய அற்புதமான கருவியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு எங்களையே முழுவதும் தருகின்ற அந்த ஞானத்தை, கடவுள் பயத்தை,
கடவுள் மீது உள்ள அந்த நம்பிக்கையை எங்களுக்குள் அதிகப்படுத்தி கொண்டே இரும். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். எங்கள் அன்பிய ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்ததை நினைத்து பார்த்து தகுதியற்ற எங்களை உமது மாபெரும் செயலுக்காய் அழைத்ததை நினைத்து நாங்கள் எங்களது உள்ளத்தில் ஆன்மாவில் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நீர் பெயர் சொல்லி ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காய் நீர் அழைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் சொல்கிறீர், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை முன்குறித்து வைத்தேன், நீ எனக்கு தேவை என்று சொல்கிறீர். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நீ இந்த பணியை செய். இந்த அழைப்பு என்பது ஏதோ குருக்களுக்கும் துறவரத்தாருக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும், குடும்பத்தாருக்கும். குடும்பம் இல்லை என்றால் துறவரமும் குருத்துவமும் இல்லை என்பதை நாங்கள் உணர்வதே இல்லை. குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், இவர்கள் இல்லாமல் திரு அவை இல்லை. இந்த திரு அவை குடும்பத்தின் அடிப்படை ஆதாரத்தில் அமைந்திருக்கிறது என்பதை பல நேரங்களில் நாங்கள் உணர்வதில்லை. குடும்பங்களிலே இந்த குருத்துவம் துறவரத்திற்காக அழைக்கப்பட்டவர்களை குறை சொல்வதற்காக தான் குடும்பங்கள் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறோம். அவர்களில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டி இவர்களால் தான் இந்த திரு அவை கெட்டு அழிந்து விட்டது என்றெல்லாம் குறைபட்டுக் கொள்கிறோம்.
ஆனால் இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் நினைப்பதில்லை. ஆண்டவரே இயேசுவே, நீர் 12 அழைத்தீர், பெயர் சொல்லி அழைத்தீர், என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன், என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தீர். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே பணிகளை கொடுத்தீர். ஒவ்வொருவரும் உமது உயிர்ப்புக்கு பின்னால் பல பகுதிகளுக்கு சென்று உமது உயிர்ப்பின் சாட்சியத்தை, உமது பாடுகளின் சாட்சியத்தை, சிலுவை மரணத்தை அவர்கள் பறைசாற்றி, இந்த இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுங்கள், இந்த இயேசுவின் பெயரால் நீங்கள் மீட்படையுங்கள், மீட்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் பறைசாற்றினார்கள். அதே பணியை இன்றைக்கு எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தனிப்பட்ட விதத்தில் உம்மோடு இருப்பதற்காக அழைத்த அந்த திருத்தூதர்களும் குறையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் நீர் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டீர். அவர்களது குறைகளை சுட்டிக்காட்டி, தம்பி நீ இதில் தவறு இழைக்கிறாய், இதை நீ செய்ய மறுக்கிறாய், இதை நீ திருத்திக்கொள் என்றும் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் அழைத்த ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர்களது பலவீனத்தில் ஒரு வல்லமையை வெளிப்படுத்தினீர். இன்றைக்கும் இந்த திரு அவையில் இருக்கின்ற ஆயர்களோ, குருக்களோ, திருத்தந்தையோ, துறவரத்தாரோ, பொதுநிலையினரோ அத்தனை பேரையும் நீர்தான் அழைத்திருக்கிறீர், நீர்தான் அபிஷேகம் செய்திருக்கிறீர், நீர்தான் அர்ச்சித்திருக்கிறீர் என்பதை முதலில் நாங்கள் உணர்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஐயா. என் ஆண்டவர் என்னை அழைத்ததோடு நின்றுவிடவில்லை, என்னை அவர்தான் வழி நடத்துகிறார். மிக அழகாக சங்கீதம் 23 மனனம் செய்து, என் ஆயன் ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கு ஏது குறை என்று பாடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நாங்கள் அதை உணராமல் வாழ்கிறோமே, அதுதான் எங்களில் இருக்கின்ற மாபெரும் குறை. ஆண்டவரே இயேசுவே, இன்றைக்கு எங்களது சுயநலத்தால், எங்களது தற்பெருமையால், எங்களது ஜாதி என்ற போர்வையினால் நாங்கள் தேடுகின்ற எனக்கு இந்த பதவி, அந்த பதவி, இந்த பணம், என் வாழ்க்கைக்கு எனக்கு இதெல்லாம் தேவை 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 என்று சொல்லி அலைகின்றதனால் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் வெகு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நான் உணராமல், உணர்ந்து கொள்ள ஆசைப்படாமல், அதை சிறிது மதிக்காமல் வாழ்கின்ற நிலை இன்றைக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு முறை திருத்தந்தை சொல்லுவார், வேதனையோடு சொன்னார், சிறப்பாக அழைக்கப்பட்டு அருட்பொழிவு செய்யப்பட்ட குருக்கள், துறவரத்தார், புதுநிலையினர், இவர்கள் தங்களின் அழைப்பை உணராமல் வாழ்வது, அப்படி வாழ்கிறவர்கள் திருச்சபையினுடைய அவமானம் என்று சொல்கிறார். இவர்கள் கிறிஸ்துமா எண்ணெயினால், திருத்தைலத்தால் இவர்கள் அபிஷேகம் செய்யப்படவில்லை, மாறாக கிரீஸினால், இயந்திரங்கள் இயக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கிரீஸினால் இவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வேதனையோடு சொல்வார். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். என் ஆண்டவரே, இதோ எங்களை நாங்கள் தருகிறோம், எங்களில் இருக்கிற குறைகளோடு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களில் இருக்கிற பாவ எண்ணங்களோடு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, எங்களில் இருக்கின்ற சுயநலம், வரட்டு கௌரவம், தேவையில்லாத எண்ணங்கள், நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அத்தனை குறைகளோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து எங்கள் உள்ளத்தில், எங்கள் ஆன்மாவில் எங்கள் கல்லான இதயத்தை மாற்றி, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்ற ஒரு காரியத்தை, நீர்தான் எங்களை அழைத்தீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நினைவு கூறுகின்ற அந்த ஆற்றலை, அந்த வரப்பிரசாதத்தை, அந்த அருளை, அந்த வல்லமையை எங்களுக்கு பிச்சையாக தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்தும் ஐயா, எங்களுக்கு உணர்த்தும். ஆமென்.
உள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உன்னை பின் தொடர்வேன் என்றவனே எங்கே நீ சென்றாயோ எங்கே நீ சென்றாயோ அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உன்னை பின் தொடர்வேன் என்றவனே எங்கே நீ சென்றாயோ எங்கே நீ சென்றாயோ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே பலவீனன் உன்னை கண்டு வருந்தாதே வளம் தர நான் உண்டு கலங்காதே பலவீனன் உன்னை கண்டு வருந்தாதே பலம் தர நான் உண்டு கலங்காதே தொடர்ந்து போராடு தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு உன் நண்பன் நான் உண்டு அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உன்னை பின் தொடர்வேன் என்றவனே எங்கே நீ சென்றாயோ எங்கே நீ சென்றாயோ நன்றி இறைவா, எங்களை உமது கருவியாய் மாற்றி பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த இறையாட்சி பணியை சற்று யோசித்து பார்த்தோம் என்றால் எவ்வளவு பெரிய மாபெரும் காரியத்தை இந்த உலகத்திலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். காலத்தின் அறிகுறியை அறிந்து மக்களின் தேவைக்கு ஏற்ப நீர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதர்களை கொண்டு வந்து அதற்கு ஏற்றவாறு திரு அவையை நீர் செதுக்கி கருவியாய் பயன்படுத்தி இருக்கிறீர். மனித பலவீனங்கள், மனித குற்றங்கள், பாவங்களையும் தாண்டி இந்த திரு அவை உமது திட்டத்தின்படி வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலையும் அருளையும் கொடுத்து பல்வேறு நிலைகளிலே நீர் எடுத்து கொண்டு செல்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலைக்காக போராடுகிறவர்களுக்காக உறுதுணையாக இருப்பவர்களையும் உருவாக்கி இருக்கிறீர். சமூக விடுதலை, அரசியல் விடுதலை என்று
விடுதலை போராட்டத்திலே திடமோடு ஆற்றக்கூடிய பணியாளர்களை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆற்றுப்படுத்துவதற்கான சகோதர சகோதரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். இறையிறக்க பணிகளை செய்வதற்கான பல்வேறு நிலைகளிலே பல்வேறு பணியாளை உருவாக்கி இருக்கிறீர். மக்களுக்கு போதனைகளுக்கும் மக்களுடைய வாழ்விலே அறிவையும் ஞானத்தையும் கொண்டு வருவதற்கான அறிவு சார்ந்த நிலைகளிலே பல்வேறு பேரை உருவாக்கி இருக்கிறீர், தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எல்லா நிலைகளிலும் எல்லா பரிணாமங்களிலும் உமது பிரசன்னத்தை உணரக்கூடிய அளவிற்கு நீர் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர், தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், உருவாக்கப்பட்ட மனிதர்கள் யாருமே அவர்கள் தகுதியினால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற ஒரே தகுதியினால் தான் அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள், நாங்கள் உருவாகி இருக்கிறோம் என்பதை உணரக்கூடிய நாளாக, தருணமாக எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அழைத்தலிலே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த அழைத்தலிலே மிகவும் பாண்டித்யம் பெற்றவர்களாக, இந்த அழைத்தலை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி வாழக்கூடிய மனிதர்களாக நாங்கள் உருவாக்கப்பட உமது அருளும் இரக்கத்தையும் கொடுத்து வழி நடத்தும். மோசேயை தேர்ந்தெடுத்தீர், ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தீர், யாக்கோபை தேர்ந்தெடுத்தீர், யோசேப்பை தேர்ந்தெடுத்தீர், தாவீதை தேர்ந்தெடுத்தீர். இந்த மனிதர்கள் எல்லோருமே ஒரு சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் உமது அழைத்தலை நீர் அவர்களோடு உடனிருக்கிறீர் என்று உணர்ந்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவரிலும் ஒரு மாபெரும் சக்தியும் மாபெரும் செய்தியும் உருவானது. அதுவே மக்களை தொடர்ந்து வழி நடத்தியது. சீடர்களை நீர் தேர்ந்தெடுத்த பொழுது ஒவ்வொரு சீடரும் எந்த நிலையிலும் தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது மாபெரும் சக்தியான கடவுள், என்னை அழைத்த கடவுள் என்னோடு உடனிருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்களோ அப்பொழுது அவர்கள் திடம் பெற்றார்கள், சக்தி பெற்றார்கள், உலகை மாற்றி அமைத்தார்கள். இன்று உலகம் முழுவதும் இறையாட்சி பணியை செய்வதற்கான உந்து சக்தியாக மாறியிருக்கிறார்கள். இதோ உமது பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமது கருவியாய் எங்களை மாற்றிடும் ஆண்டவரே, உமது அருள் ஆவி ஆற்றலோடு நாங்கள் நடந்திட எங்களுக்கு அருள் தாரும் என்று உம்மை பாடி புகழ்கின்றோம். எம்மை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. எம்மை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. உள்ளமுடைந்தவர் உருக்குலைந்தவர் உமதாற்றல் பெற்றிட வேண்டும். உறவை இழந்தவர் ஒதுக்கப்பட்டவர் உன் துணையில் எழுந்திட வேண்டும். இருளினை அகற்றவும் விலங்கினை உடைக்கவும், இருளினை அகற்றவும் விலங்கினை உடைக்கவும், நீதி நேர்மை உணர்வு ஓங்க நிம்மதியே வாழ்வில் தொடர் எம்மை உமது கருவியாக்கும். எம்மை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. எம்மை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. ஆண்டவரே, எங்களை எல்லாம் உடைய கருவியாய் மாற்றிட வேண்டி ஜெபிக்கிறோம். ஏற்கனவே உடைய கருவியாகத்தான் நாங்கள் பயன்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும்
இந்த 1 மணி நேரம் நாங்கள் எத்தனையோ கருத்துக்களை சொல்லி ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. எதனையும் பற்றி பிடித்து கொண்டு இராமல் உம்மை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டு வாழக்கூடிய கருவியாய் எங்களை மாற்றும். உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி பிடித்து எங்களுடைய பணியை செய்தால் ஆண்டவரே உமக்கு உண்மையான சாட்சியாக வாழ முடியும். இறை ஆட்சியை இந்த மண்ணிலே எங்களால் கட்டி எழுப்ப முடியும். ஆண்டவரே, அதற்குரிய ஞானம், அறிவு, தெளிவு எல்லாம் கொடுத்திருக்கிறீர். ஆனால் அதை உணர்ந்து செயல்படுத்திட அருளையும் ஆற்றலையும் உணர்வையும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி, இதோ எங்களுடைய திரு அவையை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திரு அவையை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பொது நிலையினரை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திரு அவைக்காக இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு வர வேண்டும், தாங்கி பிடிக்க, இதனை வழிநடத்த, தலைமை ஏற்க இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் வர வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருவிகளாக ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலகத்தையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கருவியாய் மாற்றிடும். ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.